ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த அம்மன் சாமி இருக்குங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி அலங்காரம் பண்ண போகிறோம். மாட்டுக்கு தட்டை இருக்க போகிறது, சமையல் செய்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் வருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வேலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் க்ளீனாக கழுவி முடிச்சுட்டு வேப்ப மரத்தையும் கழுவி முடிச்சுட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம் ஓகே தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்போவுமேலாம் கிடையாதுங்க. வெள்ளி செவ்வாய் கரெக்டாக இந்த அம்மனுக்கு வந்து சும்மாவது கையை எடுத்து கும்பிட்டு போயிடுவோங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சாமியை தாங்க கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் எந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தாங்க வழி வழியாக கும்பிட்டுட்டு வராங்க. அதை மட்டும் நம்ம எங்கே மறக்கணும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமல் வேணாமான்றதை கூட முருகர்கிட்டையும் அடுத்து இந்த சாமிக்கிட்டையும் தாங்க கேட்டேன். துணிச்சலோடு நானும் இது வரைக்கும் போட்டுட்டு தாங்க வரேன். எனக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க, ரொம்ப அது வரைக்கும் சந்தோஷங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தம்பி என்ன பண்ணிட்டேன்னா, நான் மஞ்சளுக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டு பயபுல குங்குமத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. என்ன பண்ணுறது, வீட்லேயும் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி இதையும் வச்சு விடலான்ட்டு வச்சு விட்டுட்டேன். ஆனால் சாமி ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாமி பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப அழகாக கோலமெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேங்க. முழுசாக பாருங்கள் மறக்காமல். அப்போ தான் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சிட்டதுக்கப்புறமா சாமிக்கு வந்து சக்கரை தான் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை தாங்க வச்சு படித்தேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தாங்க வச்சு படைக்க முடியும். சாமி வந்து நீங்கள் பணக்காரா ஏழையா அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம வந்து மனசார நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கும்பிட்டோம்னாவே சாமி ஏற்றுப்பாங்க. யாரோ எப்படியே இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நாம் தாங்க ராணி. நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் மட்டும்தாங்க நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். அது என்னமோ போங்க, பெண்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது அவங்க மன அழுத்தம்லேருந்து எல்லாமே குறைஞ்சி போயிடுங்க. ஏன்னா சாமிக்கிட்ட போய் சண்டை போடணும். என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுன்னுக்கிறேன், ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்ட்டு அம்மா கிட்ட புள்ள சண்டை போடுற மாதிரி நான் போய் சண்டை போட்டுட்டு வருவேங்க. சாமிக்கிட்ட பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வந்து நிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறத பாருங்கள். இந்த சாமி நான் கும்பிட்டு வந்தேன்னா என் தங்க பிள்ளை மணி அடிக்க கூடவே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அவனும் நானும் சேர்ந்து தான் எப்போவுமே சாமி கும்பிடுவோம். சாமிக்கு வச்சு பிரசாதத்தெலாம் சார் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதிகமாக சாப்பிட்டா சளி இருமல் வந்துடும். நானும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி வேலுக்கு அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் வேலுக்கு கீழேயும் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்படியே அழகாக சிம்பிளாக கோலம் போட்டு விட்டுட்டு சாமிக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு விட்டுட்டுங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இந்த வழியாக வந்த ஒரு பாட்டி யார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிங்க யார் இங்கே கோலம் போட்டதுன்னு கேட்டாங்களா. நான் தான் தத்தம்மான்னு சொன்னேன்னா, பார்க்கவே சாமி நகன்னு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்து நாங்கள் எப்போவுமே கோலம் போடாமல் விடவே மாட்டோங்க. கோலத்துக்கு அழகாக பொட்டுலாம் வச்சுட்டு சாமிக்கு வைக்க கொஞ்சமாக பூ இருந்துச்சா அந்த பூவை எடுத்து வச்சு விட்டுட்டு நானும் தம்பிக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சாமிக்கு அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி கற்பூரெல்லாம் காமிச்சிட்டு அதுக்குள்ளே தம்பி மணி எடுத்துட்டான். அம்மா சாமி கும்பிட்றாங்க அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டு அப்புறம் மாட்டுக்கு தட்டை இருக்க போனோம். தம்பி வந்துட்டுதானா, தம்பி வந்து பிருத்விக்கு பார்த்துக்கிட்டாதான் நான் மட்டும்தான் தட்டை இருக்க போனேன். ஒரு 4 மணி போலவே தட்டை இருக்க கிளம்பியாச்சுங்க. தட்டு வந்து ஒரு மாடு தான் இருக்குன்றதுனால கொஞ்சமாக அறுத்துட்டு வந்தால் போதும். தம்பி பார்த்துக்கிட்டதுனால சரியாக போச்சுங்க. இல்லைன்னா அவனை இடுப்பில் தூக்கிக்கிட்டு தட்டை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கழனி ரொம்ப தூரமாக இருக்கா, பக்கத்தில் கிணறுலாம் இருக்கா. அதனால் தம்பி நடக்க வச்சுலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். இடுப்புலேயே தான் தூக்கின்னு வரணும். யாராவது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் வேகமாக போய் தட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். நான் எப்போ எங்கே போனாலும் கருவாங்க எனக்கு பின்னாடியே காவலுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் சாமி இதெல்லாம் விதைச்சி போர் போட்டு வச்சுருந்தாங்க அறுத்து. இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி அறுத்தாங்க. நானும் வேகமாக தட்டையெல்லாம் அறுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அடுத்த சமையல் வேலை தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுப்பு ஊதுற பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்ட்டு அந்த காலத்தில் எல்லாருமே படிப்பை நிறுத்தினாங்க. படிக்க போகிற பிள்ளைய போய் அடுப்பு ஊத வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா நான் படித்து டீச்சர் ஆகணுன்றது என்னோடய ஆசை. ஆனால் என்ன விடவே இல்லை. வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி கரஸில் 2 வருஷம் சேர்த்து விட்டாங்க. அதுவும் முடியாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நர்சிங் 1 வருஷம் போய் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ கடைசியாக வந்திருக்குறது இந்த யூடியூப் தான். இதில் தாங்க புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சாச்சுங்க. வீடியோ போடாமல் இருக்கவும் முடியல. போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உதவிக்கு கொஞ்சம் ஆள் இருந்தால் சரியாக போயிடும். நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே வாய்ஸ் கொடுத்து போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே நிரந்தரமே கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து தான் பார்ப்போம் அப்படின்ட்டு முயற்சி செய்து போட்டுட்ருக்கேன். அடுப்பெல்லாம் எரிய வச்சுட்டு அது எரியவே மாட்டேங்குது. என்ன அதுக்கு பிரச்சனைன்னே தெரியல. கஷ்டப்பட்டு எரிய வச்சுட்டு அப்புறம் வாசலை கூட்டி சாணியெல்லாம் வாரிடலாம் அப்படின்ட்டு வாரிட்டு இருந்தேன். அப்புறம் சாணி வாரி முடிச்சதுக்கப்புறம் தம்பி அங்கேயே இருந்து விளையாடிட்டு வந்து அம்மாவுக்கு நான் வாசல் பெருக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு கிடந்தான். நானும் பெருக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து சாதத்துக்கு கொலை வச்சு விட்டுட்டேன். சாதத்துக்கு அரிசியெல்லாம் போட்டுட்டு அப்படியே சொரக்க குழம்பு தாங்க செஞ்சேன் இன்றைக்கா. ஆனால் சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கே நைட்டு 7 மணி போல் ஆயிடுச்சு.
பரவாயில்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் தான் சாமி கும்பிடவே நிம்மதியாக இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்ட பின்னாடி தாங்க பூஜை ரூமுக்கு போனோம். பூஜை ரூமுக்கு போயிட்டு வந்து செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் முருகருக்கு போடுற 3வது வாரம் வெற்றிலை தீபங்க. நான் ஃபர்ஸ்ட் வாரம் வெற்றிலை தீபம் போடும்போது என்கிட்ட ஒரு பக்கம் கிழிஞ்ச முருகர் சாமி படம் தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா குட்டி முருகர் வாங்கி, வேல் வாங்கி, பெரிய முருகர் வாங்கி சாமி படத்தில் வந்து நிற்கிதுங்க. முருகனோட அருள் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. நான் அப்பா இல்லாத பொண்ணுங்க. எனக்கு அப்பாவாக இருந்து வழிகாட்டுறது அனைத்துமே என்னோட முருகர் சாமி மட்டும்தாங்க. இந்த உலகத்திலே முருகரோட பக்தர் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. செயற்கை எப்படியோ வாழ்க்கையும் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி நான் முருகர் சாமியை கும்பிட்றதுனால அவளுக்கும் முருகர் மேலே ரொம்ப பக்தி பயமாயிடுச்சுங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம்தாங்க ஆகுது. அவள் இப்போ ஃபஸ்ட்டு மிளகு விரதம் இருக்கிறாங்க. நேத்தோட 7 நாள் விரதத்தை முடிச்சிட்டாங்க. அவள் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லைங்க. மிளகு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துட்டாங்க. அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்கும் குழந்தை இல்லாத அனைவருக்கும் குழந்தை பிறக்கணுங்க அப்படின்ட்டு முருகர் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட்றதுக்கே வீட்டுக்கு போனேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே இப்பேற்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். வேறு வழியே கிடையாதுங்க. ஆனால் இதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காதீங்க. நான் போடுற வீடியோவில் ஏதோ தப்பு தவறு இருந்தால் கண்டிப்பாக நல்ல முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க. அதை விட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி என் மனசையே கஷ்டப்படுத்தாதீங்க. இவ்வளோ தாங்க என்னால் சொல்ல முடியும். இதுமேட்டுக்கு எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியலங்க. மறுபடியும் தூங்கி எழணும், சமைக்கணும், ஆடை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது, அதை பண்ணணும். மறுபடியும் இதே மாதிரி வேலை கண்டினியூஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். தம்பிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குன்ட்டு ஆரி மாவில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தாங்க ஆரியத்தை காய வச்சு அதில் வந்து புட்டி ஏதாவது செஞ்சு தரலாமா அப்படின்ட்டு அதையும் எடுத்து வீடியோவாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நல்ல முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. நான் எடிட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கப்புறம் கேட்டு பார்த்தேங்க. அவன்னு சொன்னது வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டு தாங்க. அவளுக்கு கல்யாணம் 1 இயர் ஆகுதுங்க. இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவளுக்கோசரம் கண்டிப்பாக முருகர் தருவாருன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு அவளை விரதம் இருந்து முடிச்சிட்டாங்க.